பொங்கல் அதுவுமா 9 மணிக்கு தான் எழுந்தேன். சரின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டேன். டீயை குடிச்சிட்டு ரூமை பார்த்தா ரொம்ப கன்றாவே ஆகுது. இதே கோலத்தில் விட்டு போனால் நாளை பின்ன நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூம் க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிக்க 10 ஆகிடுச்சு. ஸோ ஓரளவு க்ளீனாக இருக்குது. சரி டப்புன்னு குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சரி பேக்கிங் வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சார்ஜரு போட்ட ஒயரு எல்லாமே எடுக்க பார்த்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட்டை ஃபுல் சார்ஜ் வச்சுக்கலாம், ஏன்னா பாட்டு கேட்காம நமக்கு அந்த நாளே ஓடாது. சரின்னு சொல்லிட்டு பேக்கெலாம் நைட்டே பேக் பண்ணி வச்சிட்டேன். உள்ள லேப்டாப் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஐஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே இந்த ஃபோனில் ஷிஃப்ட் பண்ணி தான் எடிட் பண்ணுறேன். லஞ்சு முடிச்சுட்டு பாயாசம் சாப்பிட்றேன். சாரி, லஞ்சு எடுக்க முடியல, அது சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அது மறந்துட்டேன். இதுதான் அவுட்ஃபிட்டு. ஸோ நான் வாங்கின பொங்கல் அவுட்ஃபிட்டு தான். ஸோ எப்படி வரேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ எங்கே போகிறோம், என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கடலூருக்கு போகிறோம். அதாவது கல்பாக்கத்தில் உள்ளே இருக்கிற கடலூருக்கு தான். சரிங்களா? அங்கே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பாட்டியும் கூட்டின்னு தான் போகிறோம். சரிங்களா? இப்போ ஓஎம்ஆர் தாண்டி வந்திருக்கோம். அங்கே என்னடா பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 டேஸுக்கு ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து வீடியோ வந்து நான் எப்படியாச்சும் எடிட் பண்ணியாச்சும் இந்த தடவையாச்சும் போட பார்க்குறேன். இது வந்து இந்திரா வாலுன்னு வாங்க, இந்திரா பெயிண்டிங் வாலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திரா ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு ஒரு காலத்தில், அதனால தான் பேர் இந்திரா வாலுன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் நெட்டில் தான் பார்த்து சொல்கிறேன். இது விஜிபி, எப்பயும் பார்க்குற விஜிபி. ஒரு செம்ம மேட்ரு பார்த்தேன். அங்கே அந்த இது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணி ஒரு மாதிரி அது ஏதோ சொல்லுவாங்க பேர், எனக்கு சரியாக தெரில. ஆனால் போகும்போது பார்த்தேன், அங்கே யாரோ பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. 3 பேர் தான் இருந்தாங்க மொத்தமாகவே. சரிங்களா? செம்மையாக இருந்துச்சு. அங்கே ஒரு நாள் போகணும், நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கல்பாக்கம் தாண்டி கடலூருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ஊர் கடலூருக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். போகிற வழியே மரமாக இருக்கும், ஆனால் என்ட்ரன்ஸ்லேயும் மரமாக தான் இருக்கும். எந்த வகையில் எங்கள் ஊருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தா பிறந்த ஊர். எங்கள் அப்பாலாம் சென்னையில் தான் பிறந்தார், நானும் சென்னையில் தான் பிறந்தேன். ஆனால் எங்கள் தாத்தா பிறந்தது வந்து கடலூர். அதனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே வீடு கட்டினார். ஸோ அவர் கட்டின வீட்டில் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம், எல்லாமே ஓகே. சரி கட்டி முடிச்சிட்டோம். இந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு போகிறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இதுதான் எங்கள் கடலூரோட என்ட்ரன்ஸ். சரிங்களா? எவ்வளோ மரமாக இருக்கு பாரு, ஒரு மாதிரி ஏதோ ஒரு வால்பேப்பர் மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்னா, இந்த எங்கள் வீட்டிலேருந்து பீச் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நம்ம நடந்தே கூட போகலாம், அந்த அளவுக்கு தான் பீச்சும் இருக்குது. கிடைக்கும். அதுக்கப்புறம் நினச்சப்போ மட்டன் கிடைக்கும், நினச்சப்போ சிக்கன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எது வேணால் ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த வீடு. இப்போ தான் கட்டினோம், ரொம்ப புது வீடு. ஆக்சுவலி கட்டி 1 வருஷம் கூட ஒன்றும் முழுசாலாம் ஆகலை. கட்டினா 3 மாதம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வந்து விதை போட்டிருக்கோம். அதனால் முளைக்கலை, நான் முளைச்ச பிறகு காட்டுறேன். இப்போ தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் வீடு. எப்படி ஒரு மாதிரி பொம்மை வீடு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த வயல்லேருந்து இங்கே வயல், அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம லேண்டு.
அதுக்குள்ளே நான் கொஞ்சம் இதுவாக வீடு. ஸோ தண்ணிக்கு தோட்டத்துக்கெலாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு அங்கே ஒரு டேப் வச்சிட்டோம். அப்புறம் மொட்டை மாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே சுற்றி எதுவுமே இருக்காது. இந்த பக்கம்தான் வீடு. அப்படியே ஆப்போசிட் பக்கம்லாம் ஃபுல்லாகவே வயல்வெளி தான். ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலுமே இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கா? இதை பாருங்கள், அங்கே பாருங்கள், டிராக்டரில் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து க்ளீன் பண்ண இருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டாண்டி பண்ணாங்க, ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சாரி, மன்னிச்சிருங்க. பண்ணி தான் விதை போட்டிருக்காங்க. இந்த ஈவினிங் டைம் ஒரு 5 o'clock 4 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் அப்படியே சன்செட் ஆகி ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்கும் இடமே. இது மாதிரி நல்லாயிருக்கும், ஜாலியாக. அப்புறம் அந்தளவுக்கு வெயிலும் தெரியாது. ஒரு 12 மணிக்கு தான் வெயில் தெரியுமே தவிர்த்து அந்தளவுக்குலாம் வெயில் தெரியாது. இதுதான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன். எங்கள் வீட்டை வந்து ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த வீட்டை வந்து கட்டணும். எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினார் இந்த வீட்டை. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா பார்பிக்யூ போட்டு சமைக்கலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் என் ஃபேமிலிஸ் வந்து யாராவது வந்தாங்கன்னா அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக போகலாம்.